லக்ஷ்மி வந்தாச்சு. கோ பிரசன்டட் பை வசந்தன் கோவின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. இதுக்கு மேல எந்த டெஸ்டும் இல்ல. எனக்கு என்னமோ இவ எதையாவது பார்த்து பயந்துருப்பாளோன்னு எனக்கு தோணுது. நல்ல வாசனையா இருக்கு. அருமையான வாசனையா தான் இருக்கு. பாட்டி நீ உன் காதல மறைக்கிற. உனக்கு என் மேல காதல் இருக்கு. செருப்பு பிஞ்சிடும். போடா. சபாஷ். சோ நீ வீட்டை விட்டு வந்துட்ட. நீயா வரல, உன்னை துரத்திட்டாங்க. அவங்க லக்ஷ்மியை ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலயே குறியா இருந்தாங்க. அவங்க கிட்ட மறைமுகமாவும் சொல்லி பார்த்துட்டேன், நேரடியாவும் சொல்லி பார்த்துட்டேன். எதுவுமே வேலைக்கு ஆகல. லக்ஷ்மி வந்து என்கிட்ட இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா. உண்மைதான் சொல்லிட்டேன். ஏன் நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூடாதான் திருப்பி கேட்டேன். கேட்டு என்ன பிரயோஜனம்? அவதான் ஒத்துக்கலையே. அவ ஒத்துக்கவும் மாட்டா. அது உனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு இத போட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்க? அவ சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் ஸ்மூத் ஆயிடும்னு பார்த்தேன். அவை நடனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு மூட்டையை கட்டிட்டா. அது எல்லாமே டிராமா. அவளுக்கு உங்க வீடு மாதிரி ஒரு சேஃப்டியான இடம் கிடைக்கிறது கஷ்டம். அவ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் கூத்தடிக்கிறா. அவ புள்ளைய பாத்துக்கிறதுக்கு தான் அங்க அத்தனை முட்டாள்கள் இருக்கிறாங்களே. என்ன ஒண்ணு, அவ சம்பாதிக்கிறா, அந்த பணத்தை வீட்டுல கொடுக்கறா, வீட்டுல செலவு பண்றாங்க. உன்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த வீட்டுக்கு. உனக்கு சம்பளம்னு ஒண்ணு கிடையாது. மாமனார் கம்பெனின்னு நீ மாஞ்சி மாஞ்சி வேலை பார்த்த. உன் பொண்டாட்டி இருந்தா இப்ப அவளும் செத்து போயிட்டா. இப்போ உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல அந்த வீட்டுக்கு. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? பேச வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்க. நான் வேற விஷயத்தெல்லாம் பேசல, அதே விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கேன். உன்னையே வெளியே தள்ளினாங்க, லக்ஷ்மியே உள்ள வச்சிருக்காங்கன்னு காரணத்தை நான் சொல்றேன். நீ பழைய 500 ரூபாய் நோட்டு, அவ புது 500 ரூபாய் நோட்டு. எதுக்கு மதிப்போ அதை வச்சுக்கிட்டு மதிப்பு இல்லாததை தூக்கி தான் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மிக்கு அவங்க கட்டி வைக்கணும்னு நினைக்கிறது பரதேசி ரிஷிக்கு இல்ல, கோட்டீஸ்வர ரிஷிக்கு. அவனை மடக்கி போட்டா 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து அவங்க சாப்பிடலாம். அதான் ரிஷியா சக்தியான்னு பார்த்தாங்க. பவர் போன சக்தி வேண்டாம், பவர்ஃபுல் ரிஷி போதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. லக்ஷ்மி என்ன ஏத்துக்க தயாரா இல்ல, அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன பாக்குற? நான் உன் மேல ஆசை வச்சுக்கிட்டு சும்மா வீட்ல உட்காந்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? நீ யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போவியா? ஏய், நீ ஏன் மேல ஆசைப்படுற? பேசாத. ஆமா, நான் தான். ஏன் உன்னை ஆசைப்படக்கூடாதா? ஏய். பேசாத. உன் பின்னாடி நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வரத்துக்கு நான் ஒன்னும் நீ வளர்த்த நாய் இல்ல. உன் மேல நான் வச்சிருக்கிறது காதல். அத நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு பிடிக்கணும்ல. ஏய், அது நீ சொல்லாத. அது எனக்கு பிடிக்காது. நான் உன்னைத்தான் விரும்பினேன், உன்னைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உனக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நீ ஒத்துக்கிட்டா இங்க பார், நம்ம கல்யாணம் கோயில வச்சுதான். ஒத்துக்கலனா இங்கதான் கல்யாணம், சாந்தி முகூர்த்தமும் இங்கதான். மகதி, இது தப்பு. இங்க பார், நீ எதுவும் பேசாத, பேசவே பேசாத. விடிஞ்சா நமக்கு கல்யாணம். என்ன மகதி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? நான் இப்படி பேசினதே உனக்கு பயமா இருக்குல்ல? ஒரு ஆம்பளை நீ லக்ஷ்மி இழுத்து போட்டு இப்படி தள்ளி பேசினா அவ எப்படி பயப்படுவா? அந்த பயத்தை நீ அவளுக்கு உண்டாக்கி இருக்கணும். நீ லக்ஷ்மி எப்போ ஒரு காலத்துல காதலிச்சிருக்க. அந்த ஒரு தகுதி மட்டும் தான் உன்கிட்ட இருக்கு. வேற என்ன இருக்கு உன்கிட்ட? அந்தஸ்து, ஆஸ்தி, பேரு, புகழ், பணம் இப்படி ஏதாவது உன்கிட்ட இருக்கா? அது அத்தனையும் அந்த ரிஷி கிட்ட தான் இருக்கு. உன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நான் என்னதான் சொன்னாலும் அது உன் காதுல ஏற போறதே இல்ல.
நீ மறுபடியும் லக்ஷ்மியோட சம்மதத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போற. சரி அதை விடு. உனக்கு செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? அது கேட்க தானே வந்த. எவ்வளவு வேணும்? இது பாரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு லக்ஷ்மி தான் வேணும். அப்புறம் என்ன, அவளை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணு. அதுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். நான் தான் இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேனே. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு 2 நாள் என் வீட்லயே தங்கி இருந்து ரெஸ்ட் எடு. நல்லா யோசி, நல்ல ஐடியாவும் கிடைக்கும். சரி சார் மா, அந்த கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணு, சக்தி தங்க வைக்கிறதுக்கு. சரிங்கம்மா, போ. சரியான மாங்காய் மடையனா இருக்கான். இவனை வெளியே விட்டா மனசு மாறிடுவான். இங்கேயே வச்சுதான் இவனை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பணும். அந்த லக்ஷ்மி மட்டும் இல்லனா நான் தான் ராணி. என் குடும்பத்துல என்னெல்லாமோ நடக்குது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு புரியல. இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. அழுவுறியா? இப்பவே அழுதுறாத. இன்னும் நிறைய அழ வேண்டியது இருக்குது. அதுக்கு கண்ணில் கொஞ்சம் தண்ணி வேணும்ல. வெயிட் பண்ணு. இன்னும் என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்க போறீங்களோ பார்க்கத்தானே போறேன். எல்லாம் உங்களால தான் வெற்றி. நீங்க மட்டும் என்னை விட்டுட்டு போகாம இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இல்ல இந்த சக்தி தான் இப்படி பேசிருப்பானா? அவன் அனு செத்ததுனால இப்படி பேசுறானா? இல்ல இப்படி பேசினது தெரிஞ்சுதான் அனு செத்து போனாளா? சக்தியை நான் விரும்பினது அது ஒரு காலம். அது இந்த பிறவின்னு கூட என்னால சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களை என்னைக்கு சந்திச்சேனோ அதுதான் இந்த பிறவி. அதுதான் என் ஞாபகத்துல இருக்கு. இந்த சக்தி எப்பவோ நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப இப்படி எல்லாம் பண்றானான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு நாளும் அப்படி நினைச்சு பார்த்ததே இல்லை, பழகினதும் இல்லை. அவனும் அப்படி நினைக்கிறவன் இல்லையே. பால் மாதிரி கலங்கம் இல்லாதவன் தான். அவன் எப்படி இப்படி மாறினான்னு தெரியல. உங்களை பிரிஞ்ச கஷ்டத்தை விட இந்த கஷ்டம் எனக்கு பெருசா இருக்கு வெற்றி. இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் நீங்க நிம்மதியா போயிட்டீங்களான்னு எனக்கு தெரியல வெற்றி. யாழினி, சாப்பிட்டியாடா? சாப்பிடலையா? சரி வா, சாப்பிட்டு வரலாம். எனக்கு சாப்பாடு வேணாம். என்ன சாப்பாடு வேண்டாமா? பசிக்கவே இல்ல. என்னடா பசிக்கலனா எப்படி? சாப்பிடணும், அப்பதானே உடம்பு நல்லா இருக்கும். வா, கொஞ்சமா சாப்பிடுறியா? வா. யாழினி, நான் உனக்கு சாப்பாடு நல்லா பிசைஞ்சு கொடுக்கறேன். நீ சமத்து போனா சாப்பிடுவியா? அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். அத இவள பிடிங்க. வா 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 வா. வீட்ல நடந்த பிரச்சனையில யாழினிய மறந்தே போயிட்டோம். என்ன சாப்பிட்டாளா? இல்ல அத்த, சாப்பிடதான் இவள தூக்கிட்டு வந்தேன். சரி, ரசஞ்சாதத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு வா. சரிங்க அத்த, வரேன் இரு. பாப்பாக்கு உடம்பு சரியில்லையா? நல்லா சாப்பிட்டாதான் தெம்பா இருக்க முடியும். உனக்கு காலும் வலிக்காது. தம்பிங்களை பாரு எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு. நீ இப்படி சோர்ந்து படுத்துக்கிட்டு இருந்தா எப்படிமா? யாழினி பாப்பா நல்லா சாப்பிடணும், தைரியமா இருக்கணும். சரியா? யாழினி, இந்த அம்மா சாப்பாடு போட்டு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறா செல்லம். எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கல. சொல்லக்கூடாதுரா செல்லம். சொல்லுங்க அத்தை. சாப்பிட்டுமா, சாப்பிடலனா தெம்பு இருக்காது. அவங்க சாப்பிடலனா தம்பிங்க கூட நீ எப்படி ஜாலியா விளையாடுவ? சாப்பிடு சாப்பிடு. நல்ல பொண்ணு. சொன்ன பேச்ச கேக்குற நல்ல பாப்பா இல்ல. நல்ல பொண்ணு. யாழினி சமத்துமா. ஆமா அத்தை, எல்லாம் சாப்பிட்டுருவா பாரு. பொறுமையா. ஆகாட்டு அவங்க ஆகாட்டு ஆகாட்டு. அவ்வளவுதான். தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி எடுத்து குடுமா. குடு. இந்த தண்ணி குடி. போதும் போதும். என்னமா? ஐயோ
ஐயோ என்னடா என்னடா ஐயோ. என்ன ஆச்சு இவளுக்கு? ஐயோ ஐயோ என்ன ஆச்சு இவளுக்கு? என்னடா சாப்பிடுறதெல்லாம் இப்படி வாந்தி எடுத்தா அப்புறம் என்ன ஆகும் உடம்புக்கு? அது கூட கொஞ்சம் தான் சாப்பிட்டா. எனக்கு சாப்பிட பிடிக்கல, வாந்தி வாந்தியா வருது. ஐயோ என்ன தேனே இப்படி இருக்கா? டாக்டர் ஒண்ணு இல்லன்னு சொல்றாரு. இவ ஒண்ணு இல்லாம போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. ஏமா வேற டாக்டர்கிட்டயாவது கூட்டிட்டு போவோமா? அத அன்னைக்கு டாக்டரே வந்து பார்த்துட்டு நல்லதா இருக்கா, ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாருல்ல. அத எனக்கு என்னவோ இவ ரொம்ப பயந்திருப்பான்னு நினைக்கிறேன். மசூதிக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சு தாயத்தை கட்டினா எல்லாம் சரியாயிடும் எனக்கு தோணுது அத்த. சரிம்மா நான் மசூதி கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போறீங்களா? என்னம்மா? சரிங்க அத்த. இந்த இவ்வளவு தூக்கிட்டு வாம்மா. போ. கொஞ்ச நேரம் கழிச்சு உனக்கு பாலும் பிரெட்டும் கொடுக்கறேன். மா என்ன அங்க அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? புள்ள வாந்தி எடுத்துக்க வந்து தொட வா. அத்த நீங்க வாங்க, அவங்க தொடைப்பாங்க. வாங்க. ஐயோ அடி பாவி, என்னையே வேலை வாங்குறாளே இவ. என்னடா அது, காலடி மண் எடுக்கிறது நானு, அவ வாந்திய கழுவி விடுறது நான் தானா? சரி 21 நாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ செத்து போறா. அதுக்கப்புறம் என்ன இருக்கு செய்வோம். தொடப்பா எங்க இருக்கு? அடுப்படியில இருக்கா? பெட்ல படுத்த உடம்பு இப்ப அப்படி தரையில படுக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த பெருசுங்க ரெண்டும் பொள்ளாச்சிக்கு கிளம்புங்கன்னு பார்த்தா நகர மாட்டேங்குதுங்களே. அதுங்க போனா அந்த ரூம நாம புடிச்சுக்கலாம். என்ன பண்றது? இந்த நேரத்துல யார் எனக்கு போன் பண்றது? சரி யாரும் எனக்கு போன் பண்றாங்க, பெரிய விஷயம் தானே. ஹலோ, யார் பேசுறது? நான் தான். நான் தானா? இது என்ன வீடியோ படமா காட்டுது? நான் தான் சக்தி பேசுறேன் அத்தை. சக்தி தம்பியா? எங்க இருந்து பேசுறீங்க? ஐயோ சத்தம் போட்டு பேசாதீங்க, யாருக்காவது கேட்டுற போகுது. அப்புறம் உங்களை வீட்டு விட்டு விரட்டி துரத்திட போறாங்க. அதுவும் சரிதான் தம்பி. ஆமா நீங்க எங்க இருக்கீங்க? எங்கேயோ இருக்கேன், அதை விடுங்க. வீட்டுல என்ன நடக்குது? ஒருத்தருமே நடக்கல, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நான் அதை கேட்கல. நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அத சொல்லுங்க. அதுவா, அந்த லட்சுமி ரூம்குள்ள உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டே இருந்தா. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நீ என்னமோ அவங்க சோத்த புடுங்கிக்கிட்டு போன மாதிரியே உம்முன்னு இருந்தாங்க. அவ்வளவுதான். தம்பி தம்பி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த யாழ்னியால நடக்க முடியல, சாப்பிட்டா சாப்பிட்டது எல்லாத்தையும் வாந்தி எடுத்துறா. பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்கிறா. பேய் தான் அரைஞ்சிருச்சுல்ல தம்பி. பூஜை நல்லாதான் வேலை செய்யுது. நானும் அதுக்காக தான் போன் பண்ணேன். என்ன விஷயம் தம்பி? எனக்கு 2வது நாள் பூஜை. நடக்கட்டும் நடக்கட்டும், நல்லது தானே. அது நல்லபடியா நடக்கணும்னா காஷ்மோராக்கு 12 மணிக்கு 3 சொட்டு ரத்தம் கொடுக்கணும், தெரியும்ல? ஆமா, அது மறந்தே போச்சே. சரி தம்பி, நீங்க எப்படி வந்து ரத்தம் கொடுக்க போறீங்க? என்ன அத்தை, வீட்டை விட்டு தான் என்ன வெளியே துரத்திட்டாங்கல்ல, நான் எப்படி அங்க வர முடியும்? தம்பி நீங்க பின்னாடி பக்கமா வாங்க, நான் கதவை திறந்து விடுறேன். நீங்க ஏறி குதிச்சு வந்துருங்க. அதெல்லாம் முடியற காரியம் இல்ல. அப்ப ரத்தம் நீங்க தான் கொடுக்கணும். ஐயோ நானா? என்ன தம்பி விளையாடுறீங்க? எனக்கு ரத்தம் எல்லாம் கொடுத்து பழக்கம் இல்ல. இது பாருங்க, எனக்கு மட்டும் பழக்கம் இருக்கான்னு நான் கொடுக்கல. ஐயோ தம்பி நான் மாட்டேன். என் உடம்புல ரத்தம் கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாரு. 3 சொட்டு ரத்தத்தால நீங்க ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. இல்ல தம்பி, என்னால கொடுக்க முடியாது தம்பி. என்ன முடியாது? ஆளை விட்டுரு தம்பி. இத பாருங்க, ரத்தம் கொடுக்கலனா காஷ்மீரா வெளியே போயிடும், அனு உள்ள வந்துருவா. ஐயோ, அவ வந்தா உங்களுக்கு தான் ஆபத்து. என்ன தம்பி என்ன மாட்டி விடுறீங்க? இப்படியே பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஐயோ, இன்னைக்கு நீங்க தான் ரத்தத்தை கொடுக்கணும், வேற வழி இல்ல. ஐயோ 12 மணிக்கு கொடுக்க லேட் ஆச்சுன்னா காஷ்மீரா யாரு மாட்றாங்களோ அவங்க ரத்தத்தை குடிச்சிரும். தம்பி நான் எப்படி போய் ரத்தம் கொடுக்க போறேன்? அவ லட்சுமி ரூம்ல போய் தூங்கிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது கொடுங்க தம்பி, என்ன இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டுட்டியே. போங்க, காஷ்மீரா வெளியே வந்துட போதாத்த. தம்பி இன்னைக்கு ஒரு நாள் தான் ரத்தம் கொடுப்பேன். உடனே போங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரி வச்சிடறேன். பேய் தொல்லையை விட இந்த அத்தை தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு. பேய் கூட நம்ம பேச்ச கேட்டுரும், இந்த அத்தை நம்ம பேச்ச கேட்காத போல இருக்கே.
என்னங்க தூங்கலையா? தூக்கம் நெஞ்சு வரைக்கும் இருக்கிறப்போ தூக்கம் எப்படிமா வரும்? மனசுக்குள்ள எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. பேசாம படுங்க. தப்பா ஒரு புள்ளைய வளர்த்திருக்கமா வள்ளியம்மா? என் பிள்ளைங்க தங்கம்னு கர்வத்தோட சுத்துன, அதுல ஒண்ணு இரும்பு, அதுவும் துருப்பிடிச்சு இரும்புன்னு தெரியறப்போ என்னால தாங்கிக்க முடியல வள்ளியம்மா. என்னால மட்டும் தாங்க முடியுமாங்க? நான் கூட சம்மந்தி அம்மா சொன்னது பொய்யா இருக்கணும்னு வேண்டாத தெய்வம் இல்லை. இவன் சரியில்லாதப்போ நான் உருகி உருகி தெய்வத்தை வேண்டி என்ன பிரயோஜனம்? சரி, ஏதோ தெரியாம நினைச்சிட்டான். நாம சொன்னா கேட்டுக்குவான்னு நினைச்சேன். கேட்கல. ஆட நாம சொல்றதுதான் கேட்கல. சம்பந்தப்பட்ட லட்சுமி சொன்னாலாவது கேட்பான்னு நினைச்சேன். அப்பவும் கேட்கல. லட்சுமி இங்க இருக்கிறது ஆபத்துன்னு நினைச்சு வீட்டை விட்டு கிளம்புனதை பாக்குறப்போ நான் ஒரு கையாளாகாதான் ஆயிட்டனோன்னு என் மேலேயே எனக்கு கோபம். அதான் சக்தி போட்டு அடிச்சிட்டேன். லட்சுமிய வீட்டுல இருக்க வைக்கிறதுக்கு எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல. நீங்க செஞ்சது எதுவுமே தப்பு இல்ல. அப்படி இருக்கிறப்போ இப்ப எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கீங்க? எப்படிமா வருத்தப்படாம இருக்க முடியும்? அனு இருந்திருந்தா இப்படி ஒண்ணு நடந்திருக்காதுங்க. அவளையும் அந்த ஆண்டவன் அநியாயமா கூட்டிட்டு போயிட்டா. ஆண்டவன் அந்த அணுவுக்கு நல்லது தாண்டி பண்ணிருக்கான். இப்ப இருந்திருந்தான்னா அவ இந்த கேவலத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவ உயிர் தாங்குமா? சக்தி பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. சக்தி இப்படி ஒரு கேவலத்தை பண்றவ இல்லைங்க. ஏதோ ஒரு கெட்ட நேரம் அவனை இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. நாம கும்பிடுற தெய்வம் அவனுக்கு நல்ல புத்திய கொடுத்து அவன் நினைச்சது தப்புன்னு புரிய வச்சு அவனை பழைய சக்தியா நம்ம கிட்ட கொடுக்கும். மறுபடியும் அவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு என்னால முடியாது வள்ளியம்மா. இதுக்கு மேல ஏமாறதுக்கு என் மனசுல தெம்பு இல்ல வள்ளியம்மா. இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம எங்க உங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிருவோமோன்னு எனக்கு பயமா கூட இருக்கு வள்ளியம்மா. என்ன நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க இருக்கிற தைரியத்துலதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்களே போயிட்டா நான் எதுக்கு வாழணும்? நானும் செத்து போயிடுவேன். நாம போறதுக்கு முன்னால நாம லட்சுமிக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். ஆனா அவதான் இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாள. எனக்கு என்ன பண்றதுன்னு தாமா தெரியல. எல்லாம் சரியாயிடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தூங்குங்க. நீ படுத்து தூங்குமா? நீங்க படுங்க, சொன்னா கேளுங்க. தூக்கம் வராம படுத்து என்ன பிரயோஜனமா? அப்ப நானும் தூங்கல. சரி படு 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 படு. படுக்கிறேன்.